தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. நாம் தொடர்ந்து கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தை தியானிக்கப் போகிறோம். இந்த பைபிள் ஸ்டடிக்கு பல நோக்கங்கள் இருக்குது. அதில் ஒரு பிரதானமான நோக்கம் என்னென்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து விசுவாசிகள் தைரியமாய் ஞானத்தோடு பேச அவங்கள தயார்படுத்தணும். அது ஒரு பெரிய நோக்கம் எனக்கு. கர்த்தரை குறித்தும் இயேசுவை குறித்தும் கர்த்தருடைய வழிமுறைகளை குறித்தும் பேச, பரப்ப, மற்றவர்களோடு கூட இந்த காரியங்களை குறித்து ஒரு ஞானமான விதத்தில், திறமையான விதத்தில், தைரியமாக உரையாடல், ஒரு தைரியமாக பேச தயார்படுத்தப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இது வந்து பைபிளில் இந்த காரியங்களை குறித்து அதிகமாக போதிக்கப்பட்டிருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கிற தேவாலயத்துக்கு போவார். அங்கே தேவாலயத்தில் பார்த்திங்கன்னா தேவ வசனத்திலிருந்து அங்கே இருக்கிறவங்க கூட சம்பாஷணை பண்ணினாராம். இங்கிலீஷில் ஹீ ரீசன்ட் அவுட் அப்படின்னு, அவுட் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ரைட், வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 2வது வசனத்திலிருந்து பாருங்கள். பவுல் தன் வழக்கத்தின்படியே, சொல்லுங்கள், வழக்கத்தின்படியே பவுல் செயல்படுகிற விதம் இது. அவரோட எம்ஓ, மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன். ஊழியம் பார்க்க ஒரு ஊருக்கு போகும்போது இதை வழக்கமாக அவர் செஞ்சுட்டு இருந்தார். தன் வழக்கத்தின்படி அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து. பாருங்கள், இதை நம்ம செய்ய பழகணும். கிறிஸ்தவர்கள் மத்தியில் இது எங்கேயோ விட்டு போயிடுச்சு. ரைட், இன்றைக்கி பேச பயப்படுறாங்க. ரைட், ஒரு சிலர் பேசுகிறதே கிடையாது, பேசுகிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஒரு சிலருக்கு பேச ஆசை இருக்குது, ஆனால் பேசுகிறதுக்கான அந்த நாலேஜ் தேவைப்படுது அவங்களுக்கு. ரைட், உங்களுக்கு அந்த நாலேஜ், அந்த ஞானம், அதெல்லாம் சப்ளை பண்ணுறதுக்கு இந்த பைபிள் ஸ்டடியும் உங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணும். நீங்கள் கிறிஸ்துவை குறித்து தைரியமாக பேச, கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வழிமுறைகள், ரட்சிப்பை குறித்து, ரைட், இவைகளை குறித்தெல்லாம் நல்ல போல்டாக தைரியமாக ரைட் பேச, உங்கள் உறவினர்கள் மத்தியிலையும் சரி, நண்பர்கள் மத்தியிலையும் சரி, ரைட், வேலை ஸ்தலங்களில் இருக்கலாம், இல்லை யாராவது உங்களுடைய விசுவாசத்தை சேலஞ்ச் பண்ணுவாங்கள்ல, ரைட், பண்ணியிருப்பாங்க இல்லையா? எனக்கெல்லாம் நடந்திருக்குது, உங்களுக்கும் நடந்திருக்கும். ரைட், நம்மளுடைய விசுவாசத்தை சேலஞ்ச் பண்ணுற விதத்தில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரைட், அந்த மாதிரி இருக்கும்போது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது நீங்கள் அதை கையாளுவதற்கு ஆயத்தப்பட்டு இருக்கணும். ரைட், ஹல்லேலூயா. அதுக்கான சரியான பதில் உங்களுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கணும். அது எப்படி எடுத்து சொல்லணுன்ற அந்த ஒரு ஞானமும் இருக்கணும் இல்லையா? ஹல்லேலூயா. அதான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அதுக்காகத்தான் இந்த பைபிள் ஸ்டடிக்கு இது ஒரு பெரிய நோக்கம். விசுவாசிகளின் இருதயத்தில் இந்த வார்த்தையை வைக்கணும். விசுவாசிகளுடைய வாயில் இந்த வார்த்தை போகணும். அவங்க வாயை திறந்து பேசணும். ஊழியக்காரங்களும் பேசணும். ரைட், அதை தவிர்த்து விசுவாசிகளும் பேசணும். சில சமயம் ஊழியக்காரங்க கூட கஷ்டப்படுறாங்க. இந்த ஒரு மாதிரி இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய படிக்கிறாங்க மக்கள், இந்த நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது. அதனால் தே வாண்ட் டு சேலஞ்ச் அவர் ஃபெய்த். ரைட், அதனால் இடக்கு முடக்க கேள்வியெலாம் கேட்குறாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரனாக அதுக்கு பதில் சொல்லவும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும் இல்லையா? ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து பேச, இயேசு தான் கிறிஸ்து என்று அவர்களை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு பேச நம்ம ஆயத்தமாக இருக்கணும். தேவ வழிமுறைகள், தேவனுடைய ஞானம், இவைகளை குறித்து தைரியமாக பேச, ரைட், இது சரியான வழி, இதுதான் ஞானமான வழி அப்படின்னு போல்டாக எடுத்து காண்பிக்கிற அளவுக்கு. இங்கே தமிழில் ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க, திருஷ்டாந்தப்படுத்தினான். திருஷ்டாந்தப்படுத்தினான்னா நல்லா தெளிவாக எடுத்து காமிக்கிறாரு. ஹல்லேலூயா. என்ன பண்ணுறாரு? தெளிவாக எடுத்து காமிக்கிறாரு. அதெல்லாம் முக்கியம் பாருங்க. ரைட், அதனால தான் நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, எங்களுக்கு உம்முடைய
வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த சமயத்திற்காய் ஸ்தோத்திரம். தாப்பனை உம்முடைய விலையேறப்பட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நான் பேசுகிற வார்த்தைகள் மக்களுக்கு ஆவியானவருடைய வல்லமையிலும் சென்றடைய வேண்டும். பிதாவே, உம்முடைய அபிஷேகத்தோடு பேச உதவி செய்யும். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் விசுவாசத்திலும் அறிவிலும் வளர எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தில் வேரூன்ற, கட்டப்பட, பலப்பட, உறுதிப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கலாத்தியர் 3:19 வாசிப்போம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? இந்த கேள்விக்கு பதிலாக தான் கடந்த ஒரு 3 மெசேஜில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ரைட், தொடர்ந்து வாசிப்போம். டெக்ஸ்ட்டை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து இந்த பதிலை அலசி ஆராயலாம். வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா? நம்ம பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டில் பல டிஸ்பென்சேஷன்ஸ் இருக்குது. 5 டிஸ்பென்சேஷன் பழைய ஏற்பாட்டில் மட்டும் இருக்குது. அதில் ஒரு டிஸ்பென்சேஷன் வாக்கு தத்தத்தின் காலம், ரைட், த டிஸ்பென்சேஷன் ஆஃப் ப்ராமிஸ். இன்னொன்று நியாயப்பிரமாணத்தின் காலம், த டிஸ்பென்சேஷன் ஆஃப் த லா. எல்லாத்தையும் கொடுத்தது கர்த்தர் தான். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். கர்த்தர் ஒருத்தர் தான், அவர் வேறு வேறு ஆள் கிடையாது. ரைட், வாக்குத்தத்தின் காலத்தில் ஒரு கர்த்தர், நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இன்னொரு கர்த்தர் அப்படிலாம் கிடையாது. ஒரே கர்த்தர் தான் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறாரு. அதை மைண்டில் நல்லா வச்சுக்கணும். இன்றைக்கி சில பேர் இப்படி பிரிப்பாங்க, பழைய ஏற்பாடில் ஒன்று, புதிய ஏற்பாடு வேறு, அந்த மாதிரி பேசுவாங்க. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாடு பிதா கொடுத்தாரு, புதிய ஏற்பாடு இயேசு கொடுத்துருக்கிறாரு. 2 பேரும் ஆளுக்கு கொஞ்சம் வித்தியாசம், பர்சனாலிட்டி வித்தியாசம், டைப்பு கொஞ்சம் வேறு மாதிரி. ரைட், பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் கொஞ்சம் கோவக்காரரு. ரைட், நியாய தீர்ப்பு, நீதி அப்படிலாம் பேசி யாராவது எதாவது பண்ணால் அப்படி போட்டு வறுத்தெடுக்கிறதே வேலையாக வச்சுருந்தார். ஏசப்பா கொஞ்சம் இரக்கம் உள்ளவர், நல்லவர். ரைட், நமக்காக மரித்தவர். அவர் கொஞ்சம் சாஃப்ட்டு. ரைட், அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் கொடுத்தது ஒரே கர்த்தர். ரைட், வேறு ஆள் கிடையாது. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். இதை நம்ம இப்படி கூட கேட்கலாம், பழைய ஏற்பாட்டுக்கும் அப்போ புதிய ஏற்பாடு விரோதமா? ரைட், அப்படி கூட கேட்கலாம். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே நியாயப்பிரமாணத்துக்கும் தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கும் விரோதமா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா? அந்த கேள்வியை நம்ம இப்படி கூட கேட்கலாம், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் விரோதமா? ரைட், ஹல்லேலூயா. பதில் ஒன்று தான், அல்லவே. ஹல்லேலூயா, அல்லவே, கிடையவே கிடையாது. ரைட், சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டு இருந்ததனால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் பாருங்கள், நியாயப்பிரமாணத்தில் கோளாறு கிடையாது. நியாயப்பிரமாணம் சரி, நியாயப்பிரமானது பரிசுத்தம், நியாயப்பிரமானது நல்லது. ஆனால் மனுஷன் விழுந்து போயிருந்ததுனால அவனால் அதை பர்ஃபெக்டாக கடைப்பிடிக்க முடியல. அதான் பிரச்சனை. மனுஷனுடைய விழுந்து போன அந்த பாவ சுபாவம் தான் பிரச்சனை. மனுஷனால் அந்த பரிசுத்தம் உள்ள பர்ஃபெக்டான அந்த நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்க முடியல. கடைப்பிடிக்க முடியாததுனால அவனால் அந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு ரட்சிக்கப்பட முடியாது. அந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு நித்திய ஜீவன் அடைய முடியாது. ஏன்னா அவனால் தான் கடைப்பிடிக்க முடியலையே. அந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு நீதிமான்ற ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இவன் இம்பர்ஃபெக்டாக இருக்கான், இவனுக்குள்ளே பாவ சுபாவம் இருக்குது, இவனுக்குள்ளே திராணி இல்லை அதை முழுமையாக கடைப்பிடிக்கிறதுக்கு. அதனால தான் இயேசு அதை முழுமையாக கடைப்பிடிச்சார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷன் நீதிமானாக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசத்தினால்தான் நீதிமானாக முடியும்.
அதைத்தான் இங்கே சொல்கிறார். அல்லேலூயா. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டு இருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தில், இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கும் விசுவாசத்தில் நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாயினா டீச்சர், ஸ்கூல் மாஸ்டர், ரைட், நடத்துகிற டீச்சராக, ஸ்கூல் மாஸ்டராக இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு, அதாவது இயேசு கிறிஸ்து மீது வைக்கும் விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு, அதாவது ஸ்கூல் மாஸ்டர், டீச்சர் கடியில் கீழானவர்கள் அல்லவே. அல்லேலூயா. சரி, இந்த இந்த கான்செப்ட்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ரைட். நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? நியாயப்பிரமாணத்தினால நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த பிரதானமான அந்த வெளிச்சங்களை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவது, ஒரே கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள ஒரே கர்த்தர் அப்படின்றது பைபிளோட ஒரு யூனிக் டீச்சிங். பழங்காலத்து ரிலிஜன்லாம் படித்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் பல தெய்வங்களை வழிபட்டாங்க. அவங்களுடைய தெய்வங்களெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வல்லமை இருக்கும். ரைட். அவங்களுக்கு சர்வ வல்லமையெல்லாம் கிடையாது. ஒரு தெய்வம் படிப்புக்கு, ஒரு தெய்வம் பணத்துக்கு, ஒரு தெய்வம் மரணத்துக்கு, ஒரு தெய்வம் யுத்தத்துக்கு, இப்படி ஒரு தெய்வத்துக்கு அவங்க இதில் ஒரு பகுதியில் தான் வல்லமை இருக்கும். ஒரு தெய்வம் மழையை கொடுக்கறதுக்கு, ஒரு தெய்வம் இடி மின்னல், ஒரு தெய்வம் ஆறு, இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு தெய்வத்தை வச்சுருப்பாங்க. ஆனால் பைபிள் தான் பாருங்கள், சர்வ வல்லமையில் ஒரே தேவனை போதித்தது. அல்லேலூயா. இந்த ஒரு தேவன் நம்முடைய சகல தேவைகளையும் சந்திக்க வல்லவர், எல்லா காரியத்திலையும் நமக்கு உதவி செய்ய வல்லவர், வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலையும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ரைட். நமக்கு இந்த ஒரு தெய்வம் போதும் அப்படின்றத வேதம் போதித்தது. அல்லேலூயா. அதே மாதிரி இந்த ஒரே தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், உயிரினங்களை படைத்தவர், மனுஷனையும் இவர்தான் படைத்தார். இந்த தேவன் ஏதோ ஒரு குலம், ஒரு கோத்திரம், இல்லை ஒரு தேசத்துக்கு தேவன் கிடையாது. இவர் சர்வலோகத்துக்கும் தேவன். வானத்தையும் பூமியும் படைத்தவர், மனுக்குலம் முழுவதையும் படைத்தவர். இவர் தான் மாம்சமான யாவருக்கும் தேவன். இதை வேதம் போதிக்கிறது, பைபிள் போதிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். இதையும் நம்ம பார்த்தோம். அடுத்து, இந்த ஒரு தேவன், சர்வ வல்லமையுள்ள வானத்தையும் பூமியும் படைத்த மாம்சமான யாவருக்கும் தேவனான இந்த கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை அவரிடத்திலிருந்து நமக்கு மனுக்குலத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது. எது நல்லது, எது கெட்டது, எது நன்மை, எது தீமை, எது ஆசீர்வாதம், எது சாபம், எது ஜீவன், எது மரணம் அப்படின்னு மனுஷனுக்கு போதித்தது. இந்த வார்த்தை தான் மெய்யான தேவனை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தது. ரைட். வானத்தையும் பூமியும் படைத்த ஜீவிக்கிற தேவனை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தது. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவம் என்ன, அவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, ரைட், இப்படி கர்த்தரை குறித்த, அவருடைய பாதைகளை குறித்த மெய்யான வெளிச்சத்தை நமக்கு கொடுத்தது. ரைட். இதையும் நம்ம பார்த்தோம். இப்போ போன வாரத்திலிருந்து சர்வலோகத்துக்கும் நியாயாதிபதி இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், மாம்சமான யாவருக்கும் தேவனாக இருக்கிறவர், சர்வலோகத்துக்கும் மனுக்குலம் முழுவதுக்கும் நியாயாதிபதியாக இருக்கிறார். இந்த சத்தியத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய வார்த்தை, ரைட், அவருடைய வார்த்தை தான் மெய்யான வெளிச்சம், மெய்யான சத்தியம், இதுதான் சத்தியம் அப்படின்னு நமக்கு விளங்கினாதான் ரைட் நியாயாதிபதின்றது வழங்கும். நியாயாதிபதி ஏன் அப்படின்னு நம்மளுக்கு வழங்கும். அவர் நியாயாதிபதின்றது விளங்கினாதான் எனக்கு ரட்சகர் தேவைன்றது வழங்கும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய மக்களுக்கு ஏன் ரட்சகர் தேவை அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே எனக்கு ஒரு ரட்சகர் தேவை, அந்த ரட்சகர் கிறிஸ்து அப்படின்றதுக்கு
நம்மை வழி நடத்துகிற வெளிச்சங்கள். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நான் பின்னாடி சேர்த்து சொல்கிறேன், ரைட்? இப்போ இந்த காரியங்களை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி இயேசு எப்படி சர்வலோகத்துக்கும் நியாயாதிபதியாக இருக்கிறார் என்பதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்ப முக்கியம், அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ பைபிளிலிருந்து ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகிறேன். ஏன் இது முக்கியம், இது ஏன் ரட்சிப்புக்கு இது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி கவனிங்க, நம்ம மக்கள்கிட்ட அநேக நேரம் பாருங்கள், அவங்களுக்கு கர்த்தர் உங்களை குணமாக்குவார்னு சொல்கிறோம். நல்லது தான், கரெக்ட் தான். நான் ஹீலிங்கெல்லாம் நிறையா போதிக்கிறேன், ஹீலிங் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு என்னை எத்தனையோ தடவை என்ன பர்சனலாக குணமாக்கியிருக்கிறாரு. என் மனைவி, பிள்ளைகள், எங்கள் அப்பா எல்லாத்தையும் குணமாக்கியிருக்கிறாரு. எங்கள் அம்மாவுக்கெல்லாம் ஹீலிங் மினிஸ்ட்ரி. கர்த்தர் அவங்கள இதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மக்களை குணமாக்குவதற்கு வல்லமையை பயன்படுத்தினார். அதனால் நான் ஒன்றும் இந்த ஹீலிங் மெசேஜுக்கு விரோதியெல்லாம் கிடையாது, தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது சொல்கிறது, ரைட்? அப்போ பாருங்கள், நம்ம இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி பாருங்கள், நம்ம கர்த்தர் குணமாக்குவாருன்னு சொல்கிறோம். ஓகே, அது முக்கியம், அது தேவை. கர்த்தர் செய்கிற அற்புதங்களை பார்த்து ரசிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி கர்த்தர் பண தேவைகளை சந்திப்பார், கடன் பிரச்சனைகளை தீர்ப்பார், குறைவை நிறைவாக்குவார், செழிக்க செய்வார், அதெல்லாம் போதிக்கணும். அதுவும் நல்லது தான், அதுவும் போதிக்கணும், அதுவும் மக்களுக்கு தேவை. நான் அந்த சத்தியங்களெல்லாம் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் விசுவாசித்து அதை பயன்படுத்துகிறேன். இந்த சத்தியங்கள் மூலமாக கர்த்தர் என்னை எவ்வளவோ ஆசீர்வச்சிருக்கிறாரு, என் குடும்பத்தை ஆசீர்வச்சிருக்கிறாரு. இதை நான் போதிக்கிறேன். அந்த போதனையை கேட்டு எத்தனையோ மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் இதுக்கும் நான் ஒன்றும் விரோதிகளாம் கிடையாது. சொல்கிறத தப்பாக புரிஞ்சுக்கூடாது, அதுக்கு தான் இவ்வளோ வழக்கம் சொல்கிறேன் ஆனால் பாருங்கள், இந்த காரணங்கள் மட்டும் மக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பத்தாது. ஒரு சிலருக்கு இது கரெக்டாக பொருந்தும். ஏன்னா ஒரு சிலர் அந்த பிரச்சனையில் இருப்பாங்க, தீராத வியாதியில் இருப்பாங்க, வழியே இல்லைன்ற இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு கர்த்தர் குணமாக்கும்போது அவங்களுக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை வருது. அதெல்லாம் உண்மை தான், பைபிளில் பார்க்குறோம், நம்ம நேரில் நம்ம வாழ்க்கையில் கூட பார்த்துருப்போம். அதே மாதிரி கடன் பிரச்சனை இல்லையும், ரைட்? அவங்க மற்றவங்களால் கைவிட்டிருப்பாங்க, எவ்வளோ பிரச்சனை மத்தியில் கர்த்தர் அவங்களுக்கு பணத்தின் காரியத்தில் அற்புதம் செய்யும்போது அவங்க கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க. அதெல்லாம் நல்லது தான், ரைட்? ஆனால் இது எல்லாருக்கும் பொருந்தாது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கவனிங்க. அநேகம் பேர் பாருங்கள், இப்போ குறிப்பாக இப்போ வருகிற தலைமுறையில் வேலை வாய்ப்புகள்லாம் அதிகமாகிட்டே வருது, மக்கள் நல்லா சம்பாதிக்கிறாங்க, ரைட்? நிறைய படிச்சிருக்கிறாங்க. அது பத்தாதுன்னு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்டர்நெட் மூலமாக, சோஷியல் மீடியா மூலமாக, மீடியாக்கள் மூலமாக, பல சோர்ஸில் இருந்து பலவிதமான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இவங்களெல்லாம் நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னா ஹீலிங், ப்ராஸ்பெரிட்டி மட்டும் பத்தாது, அது மட்டும் பத்தாது. தேவ ஞானம், தேவ வல்லமை ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் அதி முக்கியம். நீ வருகிற காலங்களில் நீங்கள் இப்படிப்பட்ட தலைமுறையினர், இந்த தலைமுறையினர், இப்படிப்பட்ட மக்களெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஞானம் ப்ளஸ் வல்லமை ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே இந்த லாங்குவேஜ் புரியும், ஞானம், வல்லமை, ரைட்? மைண்டில் வச்சுக்கோங்க, ரைட்? இதை உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இதை குறிச்செல்லாம் ஜெபிங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். சரி, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸை காமிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்துக்கு போகலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இங்கே ஒரு நியாய தீர்ப்பு நடக்குது. கர்த்தர் ஆபிரகாம் கூட பேசுகிறார். ஆபிரகாமோட வீட்டுக்கு வராரு, அவருடைய குடியிருப்புக்கு வராரு. அங்கே அவர் கூட பேசிட்டு கிளம்பும்போது கர்த்தருக்கும் ஆதாமுக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. ஆபிரகாமுக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. என்ன உரையாடல்னு கொஞ்சம் பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஓகே, 20ஆம் வசனத்திலேருந்து பார்ப்போம். பின்பு கர்த்தர், சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சோதோம் கொமோராவை குறித்து பேசுகிறார். பேசும்போது அவங்கள குறித்து சொல்கிறாரு, அவர்களுடைய கூக்குரல் பெரிதாக இருக்கிறது.
ரைட், கூக்குரல். அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் ரைட், அவங்க அந்த கூக்குரலின்படி செஞ்சுருக்கிறாங்களா இல்லையான்னு நான் பார்க்க போகிறேன் அப்படின்றார். இது கொஞ்சம் பாருங்கள். இது ஆபிரகாமின் தேவன், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், ரைட், மாம்சமான யாவருக்கும் தேவன். இப்போ என்ன பிரச்சனைனா, இல்லை பிரச்சனை கிடையாது, என்ன பாயிண்ட் அப்படின்னா, சோதோம் கொமரா ஆபிரகாமின் தேவனை வழிபடலை. அவங்களுக்கு வேறு தெய்வங்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய மக்கள் அவங்களுடைய அந்த கலாச்சாரம், அவங்களுடைய அந்த வழிபாட்டு முறைகள், அவங்களுடைய மத போதனைகளை பின்பற்றி கொண்டு வர்றாங்க. ரைட், அந்த ஊரில் ராஜா இருக்கிறார், சோதோமின் ராஜா இருக்கிறார், கோமராவுக்கு ராஜா இருக்கிறார். ரைட், அவங்களை குறிச்செல்லாம் வேதத்தில் நீங்கள் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். ரைட், ஆனால் இவங்களுடைய பாவத்தை நியாயம் தீர்க்கிறதுக்கு யார் வரா? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், மனுக்குலம் முழுவதையும் உருவாக்கின தேவன், ரைட், சர்வலோகத்தின் அதிபதி, அவர் தான் இறங்கி வர்றார் இவங்களுடைய பாவத்துக்கு நியாய தீர்ப்பு சொல்ல. பாருங்கள், ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கள் மதத்தில் இது தப்பு கிடையாதுங்க, எங்கள் மதத்தின்படி இது சரி, எங்கள் மதத்தில் இதுக்கு விரோதமாக ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் ஊரில் இதெல்லாம் கரெக்டுங்க, எங்கள் ஊரில் இதெல்லாம் லீகல். என்னது, எங்கள் ஊரில் இது லீகல், புரியுதா? எங்கள் ஊரில் இது சட்டத்துக்கு விரோதமான காரியம் கிடையாது, எங்கள் ஊரில் இது எங்கள் சட்டத்துக்குள்ளே, எங்கள் சட்டம் என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் நாங்கள் செய்யலாம், எங்கள் சட்டத்தின்படி இது தப்பு கிடையாது, ரைட், அதனால் நாங்கள் செய்கிறோம். பாருங்கள், ஒரு சில இடங்களெல்லாம் விபச்சாரத்தை அங்கீகரிக்கிறாங்க, ப்ராஸ்டிடியூஷனையே லீகலாக வச்சுருக்கிறாங்க. ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்போ மேருவானா, ரைட், போதை வஸ்துக்களெல்லாம் லீகல் ஆக்கிட்டாங்க ஒரு சில தேசங்களில், ஒரு சில ஸ்டேட்ஸில். ரைட், கஞ்சா லீகல், புரியுதா? போதை வஸ்துக்களை கூட சட்டப்பூர்வமாக மாற்றிட்டாங்க, ரைட், லீகல் ஆக்கிட்டாங்க. அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்போ அது ஓகே இல்லை, எங்கள் சட்டம் என்ன சொல்லுது, இது ஓகேன்னு சொல்லுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில சட்டங்கள்லாம் இப்போ இந்த ஓரிஜினை சேர்க்கை, அந்த திருமணம், அதெல்லாம் லீகல் ஆக்கிட்டாங்க, ரைட், இட்ஸ் லீகல், பண்ணலாம். அதனால் இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கள் ஊர் சட்டத்தின்படி இது தப்பு இல்லைன்னா இது தப்பு கிடையாது, எங்கள் சட்டம் என்ன சொல்லுதுன்னா இது ஓகே, இது கரெக்டு, இது ஒன்றும் தப்பு இல்லை, எங்கள் சட்டம் இப்படி தான் சொல்லுது, எங்கள் ராஜா இப்படி சொல்கிறாரு, எங்கள் கவர்மெண்ட் சொல்லுதுங்க இப்படி. எங்கள் கோர்ட்டு சொல்லிருச்சு இதெல்லாம் கரெக்டு அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு காரியத்தை எங்கள் ஊர் கோர்ட்டோ இல்லை எங்கள் பாராளுமன்றமோ கரெக்டுன்னு சொல்லிருச்சுன்னா அது கரெக்டு. அது ஒரு தேசத்தின் சட்டமாக, தேசத்தின் சட்டத்தின்படி ஒரு காரியத்தை இது கரெக்டு, இது சரி, இது பாவம் கிடையாது, இது ஓகேன்னு சொல்லிட்டா அது ஓகே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மையா? அது உண்மையா? ஒரு ராஜா இது சரின்னு சொல்லிட்டு அது சரியாயிருமா? ஒரு கோர்ட் இதை சரின்னு சொல்லிருச்சுன்னா அது சரியாயிருமா? ஒரு கலாச்சாரம் இதை சரின்னு சொல்லிருச்சுன்னா அது சரியாயிருமா? ஹல்லேலூயா. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் பாருங்க. இங்கே சோதோம் கொமோராவை கொஞ்சம் கவனிங்க. ஹல்லேலூயா. இந்த ஊருக்கு நான் குறித்து ஒரு சில காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்க, லோத்துடைய வீட்டுக்கு 2 வானதூதர்கள் வந்திருக்கிறாங்க. அவர் அவங்கள வற்புறுத்தி தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு அவங்களுக்கு நல்லா ஒரு பெரிய ஃபீஸ்டே வச்சு அவங்கள நல்லா உபசரிக்கிறார். உபசரிச்சுட்டு அவங்க எல்லோரும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்குது. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பார்ப்போம்.
ஹல்லேலூயா டு ஜீசஸ். 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆதியாகமம் 19 4ஆம் வசனம். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசையிலும் தான் எல்லா நானா திசைகளிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு. யார் வந்தாங்க? வாலிபர் வராங்க, கிழவர், வாலிபர் முதல் கிழவர் வரை, அதாவது ஆல் ஏஜஸ். வாலிபர், நடுத்தர வயதினர், கிழவர்னு சொல்லப்படுற நல்லா வயசானவங்க, இப்படி எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் சொல்லப்படுது, நானா திசை அப்படின்னா எல்லா திசைகளிலிருந்தும். பேசிக்காக அந்த ஊரே பட்டணமே திரண்டு வந்திருக்குது. ஒரு காரியத்தை கவனிக்கணும் பாருங்கள். பொதுவாக இந்த வாலிபர்கள்லாம் பார்த்தோம்னா அவங்க வந்து கொஞ்சம் வைல்டாக இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து கொஞ்சம் கட்டுக்கடங்காதவங்களாக இருப்பாங்க, ஆசைப்பட்டதை செஞ்சுருவாங்க. அவங்களுக்கு வந்து சில சமயம் தப்பு சரி அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க, ஒரு காரியங்களோட விளைவுகளை யோசிக்க மாட்டாங்க. தோணுச்சு செஞ்சேன், என் இஷ்டப்படி செஞ்சேன், மனசுக்கு சரின்னு பட்டதை செஞ்சேன், ஆசை வந்துச்சு செஞ்சிட்டேன். அப்படி வந்து ஒரு இன்ஸ்டிங்க்டிவாக இருப்பாங்க இல்லையா? எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறது கிடையாது, மற்றவங்களுக்கு என்ன ஆகும்னு யோசிக்கிறது கிடையாது, ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருப்பாங்க. இது வாலிபர்களுக்கு பொதுவாக நம்ம பார்க்குற சுபாவம். இந்த வயசானவங்க தான் பாருங்கள், அவங்க வந்து அனுபவசாலிகள், ரொம்ப வருஷம் உயிரோடு இருந்திருக்காங்க, பல காரியங்களை பார்த்துருக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு அனுபவம் நிறையா இருக்குது, அதனால் ஞானம் கொஞ்சம் வளர்ந்துருக்கும். பொதுவாக வளரணும் ஆக்சுவலாக, நிறைய ஞானம் இருக்கும். இப்போ கொஞ்சம் படிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் அந்த ஞானத்தெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகலைன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்படி செஞ்சால் என்னாகும் அப்படின்னு அனுபவத்தின் மூலமாக பார்த்துருப்பாங்க, இல்லை மற்றவங்க வாழ்க்கையில் பார்த்துருப்பாங்க. பார்த்து கற்றுக்கிட்டு இருப்பாங்க, இல்லை இவங்க அனுபவத்தில் கற்றுருப்பாங்க. இப்படி தப்பு செஞ்சால் இந்த மாதிரி தீமையான விளைவுகள் வரும், இப்படி நல்லது செஞ்சால் இப்படி நன்மை நடக்கும், அப்படின்லாம் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அனுபவம் நிறையா இருக்கும், ஞானம் நிறையா இருக்கும், பகுத்தறிவு நிறையா இருக்கும். அதனால் பொதுவாக இந்த வயதானவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த சின்னவங்கள கைட் பண்ணணும். ஒருவேளை இந்த சின்ன பசங்க கூட கொஞ்சம் அப்படி ஓவராக ஆடினாங்கன்னா அவங்கள வந்து கொஞ்சம் அவங்க கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இவங்க தான் முயற்சி பண்ணணும், இவங்க தான் செய்யணும். அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இவங்க தான் கொண்டு வரணும். இப்படிலாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லணும். பாருங்க, குடும்பத்தில் பெரியவங்களாம் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த பெரியவங்களாம் சீக்கிரம் மறிக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆக்சுவலாக. குடும்பமாக இருக்கட்டும், இந்த ஊழியர்களாக இருக்கட்டும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாம் இருக்கணும். ஏன்னா பாருங்கள், சில சமயம் சின்னவங்க வந்து கொஞ்சம் அப்படி பட்டுன்னு பேசிடுவாங்க, இல்லை பட்டுன்னு எதையாவது செஞ்சுருவாங்க. சில சமயம் வந்து ஏமாற்றப்பட்டுருவாங்க. ஏன்னா ஏதாவது புதுசாக வந்துச்சுன்னா அது பின்னாடி போய் அப்படி ஏமாந்துருவாங்க. இப்படி பெரியவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க நிறையா பார்த்துருப்பாங்க, ஆல்ரெடி அனுபவம் இருக்கும், நிறையா கற்றுருப்பாங்க, கற்றுக்கொண்டு இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து கைட் பண்ணுறதுக்கு இருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் பைபிள்லையுமே இதெல்லாம் பார்க்கலாம். பைபிளில் நிறைய இடங்கள் இந்த காரியங்களை குறிச்செல்லாம் சொல்லப்படுது. இப்போ ஆபிரகாம்லாம் பார்த்திங்கன்னா 175 வயசு வரைக்கும் என்னத்துக்கு இருந்தார்? 100 வயசில் தான் ஈசாக்கு பிறந்தார். 75 வருஷம் ஆபிரகாம் வந்து ஈசாக்குக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. கர்த்தருடைய பாதையில் எப்படி நடக்கணும், உடன்படிக்கைனா என்ன, அந்த வாக்கு தத்தங்களில் எப்படி நடக்கிறது, விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துறது, கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுகிறது, கர்த்தருடைய பாதைகள் என்ன, இதெல்லாம் ஒரு 75 வருஷம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மரித்தார். அவர் பேசாமல் பட்டுன்னு 100 வயசில் பிள்ளை பிறந்தோன்னே இறந்துருந்தாருன்னா என்ன பண்ணியிருக்கிறது? இல்லை பிள்ளை பிறந்த ஒரு 10 வருஷத்தில் இறந்துருந்தாருன்னா என்ன பண்ணுறது? பாருங்கள், அப்படி ஆபிரகாம் ட்ரைனிங் கொடுத்ததுனால தான் ஆபிரகாம் மரித்த பின்பு கூட நம்ம பார்க்குறோம் ஈசாக்கு அப்படியே ஆபிரகாமோட வழியில் நடக்கிறாரு. ஹல்லேலூயா. அதெல்லாம் முக்கியம் பாருங்கள் இதெல்லாம். அதனால் பெரியவங்க வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கணும். உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்காகலாம் ஜெபம் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு அவங்க இருக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்து கரெக்டாக வழி நடத்தணும், அப்படி அதெல்லாம் ஜெபிக்கணும். இதெல்லாம் நல்லது. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, மைண்டில் வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டை. இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தோம்னா என்ன பிரச்சனை? வாலிபர்கள், கிழவர்கள், வயசானவங்க எல்லோரும் சேர்ந்து வராங்க. ரைட்? ஒரு கட்டுக்கோப்பே இல்லை.
இந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, அந்த அவுத்து விட்டாங்கடா அப்படின்னா என்னன்னு கேட்டால் ரெஸ்ட்ரெயின்ட்டே இல்லை. ரைட்? செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, தடுத்து நிறுத்துறதுக்கு ஆள் இல்லை, சட்ட ஒழுங்கே இல்லை பாருங்க. ஊருக்கு புதுசாக வந்தவனை இவங்களோட இந்த கேடான அந்த வழியில் ஃபோர்ஸ் பண்ணி இழுக்க பார்க்குறாங்க. இது அந்த அந்த 2 வானதூதரும் விருப்பப்பட்டு நாங்கள் இந்த பாவத்தை பண்ணுறோன்னு சொல்லி அவங்க வரலை. எவனோ ஒருத்தன் ஊருக்கு வந்திருக்கான், அவங்களுக்கு வானதூதர்னு தெரியாது, இவங்க 2 மனுஷங்க வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா. எவனோ ஊருக்கு வந்திருக்கிறான், வந்தவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடுவோம், நம்ம பாவத்தை இவன் மேலே திணிப்போன்னு வந்திருக்கிறான் பாருங்க. யார் வந்திருக்கிறா? ஏதோ 1-2 பேர் வரல, ஊர் முழுசும் வந்துருக்குது. வாலிபர் வந்திருக்கிறாங்க, கிழவர்கள் வந்திருக்கிறாங்க, எல்லா திசையிலேருந்து வந்திருக்காங்கன்னா அந்த ஊரில் பணக்காரன், பெரியவன், ஒரு பிரபு, நோபல், ஒரு பெரிய வீட்டு ஆட்கள், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, நோபல்ஸ், அப்படி எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கிறான். நீங்கள் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எரேமியான்னு தான் நினைக்கிறேன், அவர் சொல்கிறார், சரி இவன்ட்ட ஒன்றும் இல்லை, இவன் கஷ்டப்படுறான், இவனுக்கு அவ்வளோ அறிவில்லை, ஞானம் இல்லை, சரி இவன் தான் இப்படி இருக்கிறான் அப்படின்னா, சரி வா இந்த நல்லா பெரிய ஆட்களை போய் பார்ப்போம், சரி அவனுக்கு கொஞ்சம் ஞானம் இருக்கும், அவனை போய் பார்ப்போம் அப்படின்னு அங்கே போகிறாரு. அங்கே போனால் அந்த பையன் அப்படியே தான் இருக்கான், அவனை சீர்கிட்டு போய் தான் கிடக்கிறான். இங்கே அப்படி தான் இருக்குது. பெரியவனாக இருக்கட்டும், கிழவனாக இருக்கட்டும், வாலிபனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், எல்லா பையனும் உட்காந்துருக்குறாங்க இந்த பாவத்தை பண்ணுறதுக்கு. அது இன்னொருத்த மேலே ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்க பாருங்க. இது என்ன காமிக்குது? எல்லாருமே மொத்தமாக தங்களை இந்த பாவத்துக்கு விற்று போட்டுட்டாங்க. ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் இல்லை. The entire society is wholly given to this sin. இங்கே ராஜா இருக்கிறான், இந்த தேசத்தில் ஒரு ராஜா இருக்கிறான், அந்த ராஜாவும் இதை தப்புன்னு சொல்லலை. ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ண வரான் இல்லை, அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்லை, இது தப்பு, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த தேசத்தின் சட்டம் இது செய்யக்கூடாது, இது தப்புன்னு சொல்லலை. அங்கே இருக்கிற மூப்பர்கள், இன்றைக்கி நம்ம ஊரில் கோர்ட் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் கோர்ட்டெல்லாம் மூப்பர்கள் தான் இந்த சட்டம்லாம் போடுவாங்க, எது தப்பு எது சரின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் பஞ்சாயத்து பண்ணுறாங்களே அந்த மாதிரி. அந்த மூப்பொன்னும் சேர்ந்து வந்திருக்கிறான். எல்லா பயலும் இங்கே தான் உட்காந்துருக்குறாங்க. புரியுதா? இப்போ இவங்க எல்லார் பார்வையிலையும் இது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இது தப்புன்னு தெரியல, தப்புன்னு தோணலை. அவங்க ஊரில் பெரியவங்க இதை தப்புன்னு சொல்லலை, அவங்க பின்பற்றின அந்த மதம் இதை தப்புன்னு சொல்லலை, அவங்களுடைய ராஜா இதை தப்புன்னு சொல்லலை, யாருமே சொல்லலை. ராஜா இதை தப்புன்னு சொல்லாததுனால இது தப்பு இல்லைன்னு ஆயிருமா? அந்த தேசத்து மூப்பர்கள் இது தப்பு இல்லைன்னு சொன்னதுனால அது தப்பு இல்லைன்னு ஆயிருமா? அந்த கலாச்சாரம் இது ஓகேன்னு சொன்னதுனால இது ஓகேன்னு ஆயிருமா? அந்த தேசத்து அவங்களோட மதம் இதை தப்பு இல்லை அப்படின்னு சொன்னதுனால இது தப்பு இல்லைன்னு ஆயிருமா? ஆகாது என்பது தான் பைபிள் நமக்கு போதிக்குது. பாருங்க, ஒரு தேசமோ ஒரு கலாச்சாரமோ ஒரு மதமோ இல்லை ஒரு சமுதாயமோ இல்லை ஒரு ராஜாவோ இல்லை ஒரு அரசாங்கமோ எது தப்பு எது சரின்னு நிர்ணயிக்க முடியாது. எது சரி எது தப்புன்னு நிர்ணயிக்கிறது வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். அவர் சொல்கிறது தான் சட்டம், அவர் சொல்கிறது தான் சரி. அவர் எதை தப்புன்னு சொல்கிறாரோ அதுதான் தப்பு, எதை சரின்னு சொல்கிறாரோ அதுதான் சரி. அதன் அடிப்படையில் தான் அவர் நியாயம் தீர்ப்பார். யாராலையும் தடுக்க முடியாது. சோதம் கொமரா ஆபிரகாமின் தேவன் எங்கள் தெய்வம் இல்லைங்க, எங்கள் தேசத்துக்கு வேறு தெய்வம் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால கர்த்தருடைய நியாய தீர்ப்பை தடுக்க முடிஞ்சிச்சா? இல்லை கர்த்தர் ஏன்னா கர்த்தர் இவங்க எங்கள் தெய்வம் வேறன்னு சொன்னதுனால கர்த்தர் விட்டுட்டாரா? புரியுதா? நல்லா கவனிங்க. அவங்களுக்கு வேறு தெய்வங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ராஜா இருக்கிறாங்க, ரைட்? அவங்க ஊரில் வேறு சட்டம் இருக்குது,
அவங்க ஊரில் மூப்பர்கள் அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் இது எதுவுமே தேவனை தடுத்து நிறுத்த முடியாது. தேவனுடைய பிரமாணங்களை தடுத்து நிறுத்த முடியாது. தேவனுடைய நியாய தீர்ப்பையும் தடுத்து நிறுத்த முடியாது. எல்லா முட்டும் கர்த்தருக்கு முன்பாக முடங்க வேண்டும். எல்லா நாவும் அறிக்கை செய்ய வேண்டும். எந்த ஊரில் இருக்கலாம், எந்த தேசத்தில் இருக்கலாம், வேறு எந்த கலாச்சாரமாக இருக்கலாம், யார் இருந்தாலும் எவராக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக மண்டியிட்டே ஆக வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை செய்தே ஆக வேண்டும். புரியுதா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு போங்க. இங்கே நம்ம பார்த்தோம்னா 45ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் தான் கர்த்தர் கோரேசை குறித்து தீர்க்க தரிசனம்னு சொல்கிறாரு. இஸ்ரவேலின் மீட்பை குறித்தெல்லாம் பேசுகிறாரு. அப்படியே பேசிக்கிட்டே வரும்போதே பாருங்கள், கர்த்தர் தன்னை குறித்து பேசுகிறார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இதை கர்த்தர் கோரேசுக்கு பேசுகிறார். கோரேசு பார்த்திங்கன்னா அவன் மீதிய தேசத்தை சேர்ந்தவன், மீதிய பெர்ஷிய தேசத்தை சேர்ந்தவன். அவனுக்கு வேறு தெய்வங்கள் இருக்குது. ரைட்? அவன் பிறக்கிறதுக்கு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் இதை சொல்கிறாரு. அவன் இன்னும் பிறக்கவே இல்லை. ஆனால் அவனை குறித்து சொல்கிறாரு, அவன்கிட்ட பேசுகிறார் இந்த தீர்க்கதரிசி மூலமாக. ரைட்? அவர் எழுதி வச்சிருக்கிறார். சரி, இதெல்லாம் இந்த வசனங்களை நீங்கள் எடுத்து படிங்க. ரைட்? ரொம்ப நல்லாயிருக்கும். ஹல்லேலூயா. அற்புதமான ஒரு புஸ்தகம். இதில் கர்த்தர் குறிப்பாக ஒரு சில காரியத்தை பேசுகிறாரு. அதை கொஞ்சம் கவனிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 21 வாசிப்போம். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. நல்லா கவனிங்க. 22. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். யார் பார்க்கணுமா? இஸ்ரவேல் தேசத்தாரே அப்படின்னு சொல்லலை, இல்லை கிறிஸ்தவர்களே அப்படின்னு சொல்லலை, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே. அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்? கர்த்தர் மாம்சமான யாவருக்கும் தேவன். இதனால தான் சொன்னது. ரைட்? ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், ஒருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தையின் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதை மாற்றவே முடியாது. யாரும் இல்லைங்க, எங்களுக்கு ஆபிரகாமின் தேவன் எங்கள் தேவன் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால இதை மாற்ற முடியாது. ரைட்? எங்கள் ஊரில் இது ஓகே அப்படின்னு சொல்கிறதுனால இதை மாற்ற முடியாது. அவர் நியாய தீர்ப்பை மாற்ற முடியாது. எங்கள் ஊரில் எங்கள் கலாச்சாரத்தில் தான் சரின்னு சொல்கிறாங்க, எங்கள் கோர்ட்டு இதை சரின்னு சொல்லிச்சு, எங்கள் அரசாங்கம் இதை சரின்னு சொல்லிச்சு. அவங்க சரின்னு சொல்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. கர்த்தர் சரின்னு சொல்லியிருக்கிறாரா? கர்த்தர் எதை சரின்னு சொல்லியிருக்கிறாரு? கர்த்தர் எதை தப்புன்னு சொல்லியிருக்கிறாரு? அது ஒன்று மட்டும்தான் மேட்டர். புரியுதா? ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் போங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே மனாசேன்னு ஒரு ராஜா இருக்கிறான். மனாசே இப்போ எப்படி ஆளுன்னு பார்த்திங்கன்னா தாவீதின் வம்சத்தில் வந்தவன். ரைட்? இவன் யூதா ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா. ரைட்? இவன் யோசியாவுக்கு தாத்தா. ஹல்லேலூயா. இது முக்கியம். இது ஏன் முக்கியன்றதை நான் சொல்கிறேன். முதல்ல வாசிச்சிருவோம். 21ஆம் அதிகாரத்திலேருந்து வாசிக்கலாம். முதல் வசனத்திலேருந்து. 2 ராஜாக்கள் 21 முதலாம் வசனத்திலேருந்து.
மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாக இருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அந்த 55 வருஷம் ஆண்டிருக்கான் பாருங்க. ஹல்லேலூயா. அவன் தாயின் பேர் எப்சியாள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. இவன் ஒரு ராஜான்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட். ஏன் இதை உங்களுக்கு காமிக்கிறேன்னா, இது யார் எவருன்றதெல்லாம் மேட்டரே கிடையாது. ரைட். ராஜாவாக இருக்கட்டும், பிச்சைக்காரனாக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், இல்லை சாதாரண குடிமகனாக இருக்கட்டும், மந்திரியாக இருக்கட்டும், வியாபாரியாக இருக்கட்டும், யார் என்னன்றதெல்லாம் மேட்ருது. சில சமயம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் பெரிய ஆள், நான் பெரும் பணக்காரி, அதெல்லாம் நான் என்னன்னாலும் செய்யலாம். இல்லை ஒரு ஆள் நினைக்கிறான், நான் ராஜா, நான் என்னன்னாலும் பண்ணுவேன், நான் பெரிய விஞ்ஞானி, நான் பெரிய படிப்பாளி, நான் எதுவும் சரின்னு சொல்கிறேனோ அதுதான் சரி. இப்படிலாம் ஆட்கள் பேசுகிறாங்க இல்லையா? அது உண்மையா? அப்படி பேசுகிறது ஓகேயா? கர்த்தர் என்ன நினைக்கிறாரு இதை குறிச்சலாம்? அது நம்மளுக்கு விளங்கணும்ல. அப்போ இங்கே 2வது வசனத்தை கவனிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே, அதாவது இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த கானானிய தேசர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த பாவமான வழக்கத்தின்படியே, வாழ்க்கை முறையின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. பாருங்கள், இவன் ராஜான்றதுனால எது செஞ்சாலும் ஓகேன்னெலாம் கிடையாது. பொதுவாக ராஜாக்களுக்கு இந்த ஒரு அகங்காரம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம செய்கிறதான் சரி, நான் வைக்கிறதான் சட்டம், ரைட் அப்படின்னு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ராஜாக்களுக்கு அந்த டெம்டேஷன் இருக்குது. இவன் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறான், நான் ராஜா, நான் பண்ணுறது ஓகே தான், நான் செய்கிறது சரி. அது மட்டும் இல்லை, இவன் பாருங்கள் என்ன பண்ணுறான்னா, எந்த தேசத்தை கர்த்தர் துரத்தி விட்டாரோ அந்த கானான் தேசத்துலேருந்து, அந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை அப்படியே ஃபாலோ பண்ணுறான். ரைட். அங்கே சுற்றி இருக்கிற மற்ற கர்த்தரை அறியாத ஜனங்களுடைய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போது இவன் பாருங்கள், இவன் பார்வைக்கு இது சரியாக இருக்குது, இந்த ராஜாவுடைய பார்வைக்கு இவன் பண்ணுறது சரின்னு படுது அவனுக்கு. ரைட். அங்கே இருக்கிற புறஜாதிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களும் சரின்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், நிறைய தேசங்களில் அவங்க ஒரு கூட்டாக கூடி இதெல்லாம் சரி அப்படின்றாங்க. ரைட். ஒரு சிலர்லாம் நீங்கள் இதை கடைப்பிடிச்சாகணும் அப்படின்னு மற்ற தேசங்களுக்கு இவங்க சொல்கிறாங்க. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரின சேர்க்கை இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்குது இல்லையா? அதை ரொம்ப மக்கள் மேலே திணிக்க பார்க்குறாங்க. ஒரு சில தேசங்கள்லாம் இதுக்கு விரோதமாக நீங்கள் பேச முடியாது, பேசுனா அதை ஹேட் ஸ்பீச் அப்படின்றாங்க. என்ன ஸ்பீச்சு? வெறுப்பு பேச்சான் அது. ஹல்லேலூயா. சட்டம்லாம் வேறு போட்டுருவாங்க, அதுக்கு விரோதமாக சட்டம்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க பல தேசங்களில். ஒரு காலத்தில் கிறிஸ்துவ தேசங்களாக இருந்த தேசங்களே இப்படி சட்டம்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. ரைட். அதை திணிக்க பார்க்குறாங்க பாருங்கள். இப்போ ஒரு சில வல்லரசுகள்லாம் பாருங்கள், இந்த ஒரு சில நாடுகளுக்கு இது கொடுக்கறதுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, உதவி பண்ணுறாங்க, எய்டு கொடுக்குறாங்க. அப்போ அது கொடுக்குறப்ப நீ இதெல்லாம் அலோவ் பண்ணால் தான் உனக்கு எய்டு அப்படின்ற மாதிரி கண்டிஷன் போடுறாங்க. ஏன்னா அவன் சரின்னு சொல்கிறான்னா, அவன் சரின்னு சொல்கிறதுனால மற்ற எல்லாரும் அதை சரின்னு ஏற்றுக்கணுமா? இந்த ஒரு மென்டாலிட்டி மக்கள் மத்தியில் வந்துகிட்டு இருக்குது பாருங்க. இதை குறிச்செல்லாம் நம்மளுக்கு தெளிவான அறிவு இருக்கணும், இல்லைன்னா நம்மளும் அவங்கள மாதிரி ஏமாந்து போயிடுவோம், வஞ்சிக்கப்பட்டுருவோம். புரியுதா? ரைட். அப்போ பாருங்கள், இவன் பார்வை, இந்த ராஜா பார்வையில் அவன் செஞ்ச அந்த தீமைகள்லாம் சரின்னு நினைக்கிறான். சுற்றி இருந்த அந்த ஜனங்கள், இதுக்கு முன்னாடி இருந்த ஜனங்கள், அவங்க பார்வையில் இது சரின்னு இருக்குது, அதனால் அது சரியாச்சா? கிடையாது. வேதம் என்ன சொல்லுது? அவங்க சரின்னு நினச்ச காரியங்கள்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது. இவன் சரின்னு சொல்கிறான், சுற்றி இருக்கிறவங்களாம் சரின்னு சொல்கிறான், மற்ற தேசங்கள்லாம் சரின்னு சொல்கிறாங்க, ஆனால் அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராஜா மீது கர்த்தர் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு பெரிய ஆள் சின்ன ஆளுன்றதெல்லாம் மேட்ரு கிடையாது. யாரையும் நியாயம் தீர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். ராஜாவாக இருக்கட்டும், சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், பெரும் பணக்காரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாம் முட்டும் முடங்க வேண்டும், எல்லா நாவும் அறிக்கை செய்ய வேண்டும். எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கர்த்தர் முன்பாக மண்டியிட்டே ஆக வேண்டும். புரியுதா?
ரைட். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு போங்க, 4ஆம் அதிகாரம். இங்கே பார்த்தோம்னா நேபுகாத்நேசர் ஒரு ராஜா இருக்கிறார். உலகத்திலே ஆதாமுக்கு அப்புறம் ஒரு டோட்டல் ஒரு பவர் இருந்த ஒரு ராஜா அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா இந்த நேபுகாத்நேசர் தான். ரைட். நம்ம இன்னைக்கு வரைக்கும் இந்த ராஜாவை போல் வல்லமையில் ஒரு ராஜாவை நம்ம பார்த்தது கிடையாது. ரைட். பூமியில் இருந்த ஆதாமுக்கு அப்புறம் பூமியில் இந்த எந்த ராஜாவுக்கும் இந்த அளவுக்கு அதிகாரம் இருந்தது கிடையாது. ஒரே ஒருத்தருக்கு தான் இந்த அதிகாரம், இவரை காட்டலாம் அதிக அதிகாரம் இருக்கும். யாருன்னு பார்த்தோமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து அவர் ஆளுகை செய்கிறார் இல்லையா, ஏசப்பாவுக்கு மட்டும்தான் இந்த ராஜாவை காட்டிலும் அதிகமான ஒரு பெரிய அதிகாரம், வல்லமை, ஒரு இதான ஸ்டேட்டஸ் அதெல்லாம் இருக்கும். புரியுதா? அப்படிப்பட்ட வல்லமையில் ராஜா இந்த நேபுகாத்நேசர். ஆனால் இவனுக்கு விரோதமாக கர்த்தர் வந்து நியாய தீர்ப்பை கொண்டு வர்றார். ரைட். இவன் கொஞ்சம் பெருமை பிடிச்சவன். ரைட். கர்த்தரால் பயன்பட்ட ஒரு கருவியாக இருக்கிறான். ரைட். கர்த்தர் என்னுடைய ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேசர்னே சொல்கிறார். நியாய தீர்ப்பின் கருவியாக கர்த்தர் இந்த நேபுகாத்நேசர் ராஜாவை பயன்படுத்தினார். ஆனால் இந்த ராஜாவுக்கு வந்து கொஞ்சம் பெருமை. ரைட். அப்புறம் மற்ற காரியங்கள்லாம் நம்ம இப்போ இதுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம். பேசிக்காக கர்த்தருக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை முறை, பெருமை. அப்போ அதனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு மேலே வருது. ரைட். அப்போ பார்த்தீங்கன்னா அவனை சொல்கிறான் பாருங்க, முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். 4ஆம் அதிகாரம். ராஜாவாகிய நேபுகாத்நேசர் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். இந்த நேபுகாத்நேசர்ட்ட இருந்து அவனுடைய புத்தியை கர்த்தர் எடுத்துட்டார், அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தை போல வாழ்ந்தான். உலகத்தையே கலக்கக்கூடிய ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தவன், மகிமை நிறைந்தவனாக இருந்தவன், ஒரு மிருகத்தை போல் புல்லை தின்னுக்கிட்டு பனியில் நனைஞ்சிக்கிட்டு, ரைட், மிருகத்தை போலவே இருக்கிறான். ரைட். அதுக்கப்புறம் கர்த்தர் இவனுக்கு மறுபடியும் அந்த தெளிவை கொடுத்து, ரைட், அவனை மறுபடியும் ராஜாவை ஆக்குறாரு. அப்போ நடந்ததை கொஞ்சம் பாருங்களேன். 34ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேசராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து, உன்னதமானவனா மோஸ்ட் ஹைனா எனக்கு மேலே அப்படின்றான். இவன் தான் ராஜாக்களுக்கு மேலே ராஜாவாக இருந்தவன். இவனுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றத அங்கீகரிக்கிறான் பாருங்க. உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். பாருங்கள், பூமியின் குடிகள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த ஒரு சிலர்லாம் அப்படி வாய் இருக்குன்னு கண்டதையும் கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறது. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, லெஸ் தென் நத்திங். ஏசாயா தீர்க்கதரிசி 40ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்து படித்து பாருங்கள், தெளிவு வரும். அவர் தமது சித்தத்தின்படி வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றான். இவ்வளோ பெரிய ராஜா அவன் சொல்கிறான் பாருங்க, அவர் கையை யாரால் அங்கே தடுக்க முடியும்? நீர் என்ன செய்கிறீர் அப்படின்னு யாரால் கேட்க முடியும் அப்படின்னு அவனே சொல்கிறான். யாரையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆளுவன். எவரை கொல்லவும் வாழ வைக்கவும் இந்த ஆளால் முடியும். தானியேல் தீர்க்கதரிசியே சொல்கிறார். அப்படி வல்லமை படைத்த ராஜா சொல்கிறான், யாரால் அவரை தடுக்க முடியும்? யாரால் கேட்க முடியும் கேள்வி அவரை? அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத்நேசராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவரால் ஆகும் என்று எழுதினான். புரியுதா?
பாருங்கள், நம்ம என்ன நினைக்கிறோன்றது மேட்ரு கிடையாது. கர்த்தர் பார்வையில் எது சரி, கர்த்தர் பார்வையில் எது தப்பு, அதன் அடிப்படையில் தான் நியாய தீர்ப்பு இருக்க போகுது. நம்மளை யோக்கியம் நினச்சிக்கிறது பெரிய மேட்ரு கிடையாது. கர்த்தர் முன்னாடி நான் எப்படி இருக்கிறேன், அவர் பார்வையில் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், ரைட்? ஐயோ, எங்கள் தேசத்தில் நாங்கள் இப்படி தான் நம்புகிறோம். நீங்கள் நம்புறதெல்லாம் கிடக்கட்டும். கர்த்தர் என்ன சொல்கிறாரு அது குறித்து? கர்த்தர் அது தப்புன்னு சொன்னான்னா உங்கள் சட்டம் என்ன அது சரின்னு சொன்னாலும் மேட்டரே கிடையாது. அது தப்பு தான். கர்த்தர் தீமைன்னு சொன்னான்னா அது தீமை தான். கர்த்தர் அதை நன்மைன்னு சொன்னான்னா அது நன்மை. இன்றைக்கி கர்த்தர் நன்மைன்னு சொன்ன காரியங்களை ஒரு சிலர்லாம் இது தீமை, எங்கள் தேசத்தில் இது சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொன்னதுனால அது தீமையாக மாறிடுமா? கர்த்தர் நன்மைன்னு சொன்ன காரியம் தீமையாக மாறுமாங்க? மாறாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதான் சரி. ஹல்லேலூயா. அவருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய வார்த்தையின்படி அவர் நியாயம் தீர்ப்பார். உங்கள் தேசத்து சட்டத்தை வச்சு அவர் உங்களை நியாயம் தீர்க்க போகிறது கிடையாது. உங்களுடைய கருத்தை வச்சு அவர் நியாயம் தீர்க்க போகிறது கிடையாது. நீங்கள் பெரிய ஆள் அப்படின்றத வச்சு அவர் முன்னாடி அதெல்லாம் ஒன்றுத்துக்குமே செல்லாது. நீங்கள் ராஜாவாக இருங்க, மந்திரியாக இருங்க, பிச்சைக்காரனாக இருங்க, மேட்ரே கிடையாது. அவர் பார்வைக்கு எது சரி, அவர் பார்வைக்கு எது தப்பு, இதுதான் மேட்டர். ஹல்லேலூயா. இது மட்டும் இல்லை, நித்திய நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், நியாய தீர்ப்பு 2 வகையில் வருது. ஒன்று பூமியில் இந்த வாழ்க்கையில் வருது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இங்கே. இன்னொன்று நித்திய நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. நித்திய நியாய தீர்ப்புனா என்ன? அது நம்முடைய நித்தியத்தை முடிவு பண்ணுற காரியம். எதை முடிவு பண்ணுற காரியம்? நம்முடைய நித்தியத்தை பரலோகத்துக்கு போகிறோமா இல்லை நரகத்துக்கு போகிறோமான்னு முடிவு பண்ணுற காரியம். அதெல்லாம் வேறு இருக்குது. அது தவிர நித்தியத்தின் பலன்கள், நம்ம செய்த கிரியையின்படி அதுக்கு பலன் கொடுக்குறாரு. நீங்கள் செய்த கிரியைக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லை பலன் கொடுக்கணுமான்னு எப்படி நிர்ணயிக்கிறது? கர்த்தர் என்ன அளவுகோல் பயன்படுத்த போகிறாரு? உங்கள் ஊர் சட்டமா, உங்கள் ஊர் கலாச்சாரமா, உங்கள் கோர்ட் ஆர்டரா? கிடையாது. அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை தான் அளவுகோல். அவருடைய வார்த்தையின்படி தான் அதை செய்ய போகிறாரு. நீங்கள் செஞ்ச கிரியை இது நல்லதா, இது அது தீமையா, அதுக்கு பலன் கொடுக்கணுமா இல்லை தண்டனை கொடுக்கணுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வாசித்து முடிப்போம். 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை அதன் மேல் வீட்டு இருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், எல்லாரும் கர்த்தர் முன்னாடி நிற்கணும். எல்லாரும், ராஜாவாக இருக்கட்டும், மந்திரியாக இருக்கட்டும், கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கட்டும், பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், எல்லாரும் கர்த்தர் முன்னாடி நிற்கணும். எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். எல்லாரும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். இப்படி கர்த்தர் படைத்தவராக மட்டுமல்ல, தன்னுடைய வார்த்தையின் மூலமாக வெளிச்சம் கொடுத்தவர் மட்டுமல்ல, நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். ஆனால் தான் உங்களுக்கு இரட்சகர் தேவை. ஏன்? பிரச்சனை என்னன்னா, அவருடைய வார்த்தையின் அளவுகோலின் பிராரம் பார்க்கும்போது எல்லாருமே பாவம் பண்ணியிருக்கிறோம். எல்லாருமே மகிமைக்கு குறைச்சலாக தான் இருக்கிறோம். மகிமையிலிருந்து விழுந்துருக்கிறோம். மகிமையின் அளவை எட்டலை நம்ம. ரைட்? அப்போ பாவம் பண்ணவனுக்கு இரட்சகர் தேவை. ரைட்? அப்போ இரட்சகர் யாருன்னு அவர் சொல்கிறார். நீங்களாலாம் சொல்ல முடியாது யார் இரட்சகர். எப்படி உங்களால் எது சரி எது தப்புன்னு சொல்ல முடியாதோ, அதே போல் யார் இரட்சகர்ன்றதை நீங்கள் நிர்ணயம் பண்ணக்கூடியதோ அவர் தான் நிர்ணயம் பண்ணணும். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், வார்த்தையை, பிரமாணத்தை, சட்டத்தை கொடுத்த தேவன்,
சர்வ லோகத்துக்கும் நியாயாதிபதியாக இருக்கிற தேவன் அவர் ஒருத்தர் இரட்சகரன் முடிவு பண்ணியிருக்கிறார். அவர் சொல்கிறார் இவர் தான் இரட்சகர்னு. அவர் யாரை இரட்சகர்னு சொல்கிறாரோ அவரைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியும். நீங்களாலாம் இரட்சகரை முடிவு பண்ண முடியாது. இப்போ புரியுதா நியாய தீர்ப்புக்கும் ரட்சிப்புக்கும் இயேசுவுக்கும் என்ன சம்பந்தம்னு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, இந்த மக்களை ஆசீர்வதிங்க. அவங்க கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க தாப்பனே. குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், ஒற்றுமை உண்டாகட்டும், ஒரு பலன் உண்டாகட்டும். குடும்பத்தை சரியான பாதையில் வழிநடத்த உங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஆலோசனைகளை சொல்லுங்கள், பலத்தை கொடுங்க. தாப்பனே, உம்முடைய கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். வியாதிகளை நீக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். வலி வேதனைகளை நீக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். தாப்பனே, ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் மீதும் இவர்கள் குடும்பத்தார் மீதும் இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். தாப்பனே, இந்த மக்களை நீங்கள் உம்முடைய சித்தத்தின் பாதையில் நடத்துங்க. உம்முடைய சித்தத்தை குறித்த வெளிச்சத்தை கொடுங்க. உம்முடைய சித்தத்தில் நடக்க உதவி செய்யுங்க. பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய இந்த வீடியோ, இந்த லிங்க்கெல்லாம் உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க. ரைட், அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள்லாம் தொடர்ந்து உங்களை சென்றடைவதற்கு அதெல்லாம் உதவி செய்யும். இன்னும் அதிகமான பேரை சென்றடைவதற்கும் அது உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.